மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர்கள் கமல்ஹாசன், சிம்பு ஆகியோர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ள தக்லைஃப் திரைப்படம் கர்நாடகாவை தவிர்த்து உலகம் முழுவதும் வெளியானது. தமிழகத்தில் மட்டும் இன்றி ஒரு நாள் மட்டும் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருந்தது. அதன்படி காலை 9 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டது. முன்னதாகவே திரைப்படம் வெளியாகும் திரையரங்குகளில் ஏராளமான ரசிகர்கள் குவியத் தொடங்கினர். சென்னையில் திரைப்படம் வெளியான திரையரங்குகளில் ரசிகர்கள் கட் அவுட்டுகளுக்கு பாலபிஷேகம் செய்தும் தேங்காய் உடைத்தும் கொண்டாடி மகிழ்ந்தனர். இதனிடையே திரைப்படம் வெளியாகும் திரையரங்குகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது சில பேர் நினைப்பாங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கணும், சத்தம் ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னு இல்ல. ஒரு ரசிகர்களுமே மனசுலதான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு சிம்பு சாரோட ரசிகர்கள் எல்லாமே சிம்பு சாரோட ரசிகர்கள் மட்டும் இல்ல, அஜித் சார், விஜய் சார், கமல் சார், ரஜினி சார், இப்படி எல்லா ரசிகர்களுமே கண்டிப்பாக சிம்பு சாரோட படத்தை பார்ப்பாங்க. நீங்க எந்த இடத்துக்கு போய் பார்த்தாலும் சரி, யார் எல்லா இடத்துலயுமே சில இடத்துல வந்து நம்மளோட ஆடியோ ரிலீஸ்க்கோ இல்ல வேற எதனா நிகழ்ச்சிக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்க வந்து கூட்டத்தை வந்து காட்டுங்க. ஆனால் சிம்பு சாரோட ரசிகர் சிம்புக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு நான் சொல்லவில்லை. நானு எப்பவுமே சிம்பு சாருக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். கூட்டத்துக்கு ஈக்குவலாக பவுன்சர்களும் இருப்பாங்க. அப்ப அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இனிமே இங்க நான் தான். கோவையிலும் தக்லைஃப் திரைப்படம் வெளியாகும் திரையரங்குகளில் ஏராளமான ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். திரையரங்கம் முன்பு குவிந்த மக்கள் நீதி மய்ய கட்சியினரும் கமலஹாசன் மற்றும் சிம்பு ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் இனிப்புகளையும் வழங்கி மகிழ்ந்தனர். தொடர்ந்து செண்டை மேளம் வாசித்தும் கமல் மற்றும் சிம்பு ஆகியோரின் திரைப்பட பாடல்களுக்கு நடனமாடியும் மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் ஆரப்பாளையத்திலும் திரைப்படம் வெளியாகும் திரையரங்கில் ரசிகர்கள் ட்ரம்ஸ் இசைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். கர்நாடகாவில் தக்லைஃப் திரைப்படம் வெளியாகாததால் கர்நாடகாவில் இருந்து ஹொசூருக்கு படையெடுத்துள்ள ஏராளமான கமல் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து டிஜே நிகழ்ச்சியுடன் ஆட்டப்பாட்டத்துடன் கொண்டாடினர். கன்னடம் குறித்த கமலின் பேச்சால் கர்நாடகாவில் தக்லைஃப் திரைப்படம் இன்று வெளியாகவில்லை. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் திரைப்படம் வெளியாகும் திரையரங்குகளில் கர்நாடகாவில் இருந்து ரசிகர்கள் குவிந்துள்ளனர். குறிப்பாக கர்நாடகாவில் தூம்கூர், மண்டியா, பெங்களூரு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கமல் ரசிகர்களும் படையெடுத்துள்ளனர்.